டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹீரோஸ் சில வில்லன்ஸுமே வர போகிறாங்க. அதில் முக்கியமான ஒன் ஆஃப் தி ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டைகர். ஸோ ஒயிட் டைகரை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருக்கலாம், ட்ரெயிலர்லேயே காட்டியிருந்திருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருந்திருப்பாப்பில். ஆனால் காமிக்கில் அவரோட ஆரிஜின் பவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யார் இந்த ஒயிட் டைகர், அவரோட ஆரிஜின் பவர் எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் வித் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டைகர்ன்றது ஆக்சுவலி ஒரு மேண்டல் தாங்க. இதை நிறைய பேர் கேரி பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்காங்க. அந்த வகையில் ஒயிட் டைகரை ஃபஸ்ட்டாக காமிக்கில் மாறினது ஹெக்டர் ஹயலா அப்படின்னு சொல்லப்படுறவர் தான். ஹெக்டர் ஹயலா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பியோட்டரிக்கால சான் ஜுவான் அப்படின்ற இடத்துல பிறந்தவர். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாக யூஆர்க்கு யூனிவர்சிட்டிக்காக படிக்கிறதுக்கு வராரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாள் தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சந்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு 3 ஆம்யூலெட்டை கண்டுபிடிக்கிறாப்புல. அது வந்துட்டு ஒயிட் டைகர் ஆம்யூலெட். அதில் ஒன்று புலி மாதிரியோ 2 புலியோட கால்கள் மாதிரி அந்த பாஸ் மாதிரியும் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுறாரு. அதை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவர் வந்துட்டு ஒயிட் டைகராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து வெளியே போய் நிறைய பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ்லாம் ஈடுபடுறாரு. ஒரு சமயத்தில் ரயில் ரோடு பக்கத்தில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா செத்துறாரு. ஒரு கேங் மெம்பர்ஸ் ஒருத்தரை கொண்டுறாங்க. அது கொன்னது பார்த்து டென்ஷனான ஒயிட் டைகர் அங்கிருந்து அத்தனை பேரையே பார்த்தீங்கன்னா அடிச்சு பொழக்கிறாரு. அங்கிருந்து ரூமுக்கு அந்த ஒயிட் டைகர் பார்த்தீங்கன்னா ஹெக்டர் ஹயலாவா திரும்ப மாறுறாரு. மாறினோடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட வாமிட் வர மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. அப்போ தான் அவர் வீட்டுக்கு வெளியே போலீஸுமே வந்துடுறாங்க. போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ரேடியோவை ரத்த கரையோட நாங்கள் ட்ரெயின் ட்ராக் பக்கத்தில் கண்டுபிடிச்சோம், அங்கே ஒருத்தர் செத்து கிடக்கிறாரு, அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு விசாரிக்கும் போது பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அங்கேருந்து வெளியே குதிச்சு ஒயிட் டைகரா மாதிரி அங்கே எஸ்கேப் ஆயிடுவார். இப்போ போலீஸ் அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏகப்பட்ட விஜிலன்டிஸை மீட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹீரோஸ் கூட மீட் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் ஹீரோஸ் கூட சண்டை போட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவர் நிரபராதின்னு அப்படியே ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா விடுதலை ஆகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒயிட் டைகர் அப்படின்னு சொல்ல போற ஒரு விஜிலன்டி சூப்பர் ஹீரோவா சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு ஷார்ட் ஆர்ஜின் தான், ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. பட் இவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒயிட் டைகரா இருந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இவர் தான். ஆக்சுவலி இந்த ஆம்லெட்ன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒயிட் டைகர் ஆம்லெட். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சன்ஸ் ஆஃப் டைகர் அப்படின்னு சொல்லப்படுற 3 பேர் இதை ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்ல குன்லோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தனி டைமென்ஷன் ஒன்று இருக்கு. கிட்டத்தட்ட ஷாங்ஷி படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தனி டைமென்ஷனுக்குள்ள சன்ஸ் ஆஃப் டைகர்னு சொல்ல போற 3 பேர் வாழ்ந்துருக்காங்க. அவங்க போட்டு இருந்த ஆம்லெட் தான் இது. அந்த தலை 2 கால்களையும் அவங்க தனித்தனியாக பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க 3 பேரும். பட் இந்த இடத்துல அந்த 3 ஒன்றா அவங்க அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டதுனால இது நம்ம ஒயிட் டைகர் ஆக்சுவலி ஹெக்டர் ஹயலா எடுத்து போட்டு ஒயிட் டைகர் ஐடென்டிட்டியாக மாறி இருந்திருக்காப்ல. இதான் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் டைகரோட ஒன் ஆஃப் தி ஷார்ட் ஆர்ஜின் ஸ்டோரி. பெருசாக கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தான். இவரோட பர்சனல் எபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர் வந்துட்டு ஆரம்பத்தில் ஒரு சாதாரண ஒரு ஆளாக தான் இருந்துட்டு இருப்பாப்ல. பட் எப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆம்யூலெட் இவர் கழுத்தில் போட்டாரோ அப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டிஸ் எல்லாமே வந்துடும். அண்ட் கும்ஃபுல பயங்கரமாக மாஸ்டர் பண்ணியிருந்திருக்காப்லங்க. ஈவன் அயன் ஃபிஸ்ட் ஷாங்ஷி எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா இவரோட கும்ஃபு திறமையை பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அது அவருக்குள்ளேருந்து வரது கிடையாது, முழுக்க முழுக்க அவரோட பவர்ஸ் காரணத்துக்கு எல்லாமே அந்த ஆம்யூலெட் மட்டும் தான். அந்த ஆம்யூலெட் மூலமாக தான் இவருக்கு எல்லா பவர்ஸ் கிடைக்குது. அந்த சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், ஸ்பீடு, டியூரபிலிட்டி, எஜிலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருக்கு அதன் மூலமாக தான் கிடைக்குது. அண்ட் அந்த ஆம்புலெட்டை பார்த்தீங்கன்னா அவர் பர்டிகுலர் பாடியில் ஒரு பார்ட்டில் வைக்கிறது மூலமாக சப்போஸ் அங்கே அடிபட்டுறதா அது அவரால் ஹீலுமே பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு பவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆம்புலெட்டுக்கு இருக்குது. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா கும்ஃபுலையுமே பயங்கர மாஸ்டர்ஸாக இருக்கக்கூடியவர். இதுக்கு முன்னாடி சொன்னப்பட்ட அந்த சன்ஸ் ஆஃப் டைகர்னு சொல்ல போகிற 3 பேருமே பார்த்தீங்கன்னா கும்ஃபுவை பயங்கரமாக மாஸ்டர் பண்ணவங்க. அவங்க கிட்ட அவங்களோட அந்த ஒரு பவர்ஸுமே இதுக்குள்ளே இருக்கிறதுனால இவரே பார்த்தீங்கன்னா கும்ஃபுல பயங்கரமாக சண்டை போடுவார். அந்த ஆம்புலெட்டை போட்டதுக்கப்புறம் செம்மையாகவே சண்டை போடக்கூடிய ஒரு ஆளாக மாறி இருந்திருக்காரு. வெளிதான் பார்த்தீங்கன்னா அவரோட ஷார்ட் ஆர்ஜின் ஸ்டோரி அண்ட் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ். பார்த்தீங்கன்னா இப்போ டேர்டெவில் பார்ன் அகைன் சீரிஸில் நம்ம ஹெக்டர் ஹயலா இன்ட்ரோடியூஸ் ஆக போறாரு. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் டைகராக இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஏவா ஹயலா இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதோட 3வது ஆர் 4வது சக்ஸஸராக இருக்கிற இந்த ஒயிட் டைகர்லாம் இருக்கிறவங்க இவங்களுமே நம்ம ஹெக்டர் ஹயலாக்கு சம்மந்தப்பட்டவங்க தாங்க. இந்த ஏவா ஹயலா அப்படின்னு சொல்லப்படுறவங்க தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் டைகர் மேண்டலில் எடுத்து வந்திருப்பாங்க. ஆல்ரெடி அவங்களை நீங்கள் அந்த ஸ்பைடர்மேன் சீரிஸ்லேயே பார்த்துருப்பாங்க. ஏவா ஹயலா அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் டைகராக மாறி இருந்திருக்காங்க. ஆக்சுவலி ஒயிட் டைகர் எம்சியூக்குள்ளே வர போகிறாங்க. அந்த ரூமர்ஸ் அப்போ இருந்துச்சு, இப்போ தான் அது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது ஃபீமேலாக இப்போ வர போகிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டரில் ஆக்சுவலி ஜெனா ஆர்டேகா நடிக்க போகிறதா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஜெனா ஆர்டேகான்னு ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ வெட்னஸ்டே சீரிஸில் பார்த்துருப்பீங்க. இவங்க தான் மார்வலுக்குள்ள ஏவா ஹயலா, அதாவது அந்த ஒயிட் டைகருக்கு ஃபீமேல் ஒயிட் டைகர் கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது என்னடா காரணம், இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஜெனா ஆர்டேகா இதுக்கு முன்னாடி எம்சியூவில் நடிச்சிருக்காங்க. ஐமன் 3 ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட்டோட ஒன் ஆஃப் தி பொண்ணாக அவங்க வந்துருப்பாங்க. அந்த கால் இல்லாத ஒரு பொண்ணாக இருப்பாங்கல்ல, அவங்க தான் இவங்க. ஸோ அந்த படத்துலேயே ஆல்ரெடி அவங்க நடிச்சிருந்திருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி எம்சியூக்குள்ளே இருக்கிறதுனால பாசிபிளி இவங்க பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த ஒயிட் டைகராக இன்ட்ரடியூஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. இதுதான் இந்த ரூமர் உருவாக்குறதுக்கான காரணம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டேர்டெவில் பார்ன் அகைன் ட்ரெய்லரில். அது வந்துட்டு ஃபீமேல் கிடையாது, ஒரு மேல் தான். ஹெக்டர் ஹயலா தான் ஒயிட் டைகராக வரப்போறாருன்ற மாதிரியுமே காட்டியிருக்காங்க. அண்ட் அவர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஆம்புலெட் இருக்குது. பட் அதில் புலியோட தலை மட்டும்தான் இருக்குது, கால்களை காணோம். அண்ட் அதுக்கு சூப்பர் பவர்ஸ் இருக்குமானே தெரியலங்க. ஏன்னா இந்த டேர்டெவில் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிரவுண்டடான சீரிஸ் தான், சூப்பர் நேச்சுரல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவரோட சூட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு ஹோம் மேடு சூட்டு மாதிரி தான் இருக்குது.
அது வந்துட்டு ஒயிட் டைகர் அந்த ஆம்லெட்லேருந்து வர சூட் மாதிரி கிடையாது, ஒரு ஹோம்மேடு மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே வர ஹெக்டர் ஹைலாக்கு அந்த சன்ஸ் ஆஃப் டைகர் ஆம்லெட் மூலமாக பவர் கிடைக்கிறது அந்த மாதிரி எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் லெவல் விஜிலாண்டி, கும்ஃபு பவர்ஸ் இருக்கிறவர், கும்ஃபு கற்றுக்கிட்டவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சூப்பர் நேச்சுரல் விஷயங்கள் காமிக்கில் இருக்கிறத படத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெல் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.